சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த காயினை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிடிஎஸ்ஐ. இது பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர்லயே பை சேல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு காயின் தான். இதோட பழைய மார்க்கெட் வேல்யூ என்ன? இப்ப கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். நம்ம என்னதான் வீடியோஸ்ல கிரிப்டோ கரன்சிங்கள பத்தி சொன்னாலும் கூட, இந்த காயினெல்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் ஓனா முடிவு எடுக்கணும். அதனால நம்ம வீடியோல சொல்றத வச்சு நீங்க வாங்கிட்டு லாஸ் ஆகுற மாரி எதுவுமே தவறான செயல்ல பண்ண வேண்டாம். உங்களுக்கு சில கிரிப்டோ கரன்சிகள பத்தி கத்துக்கிட்டு, கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல முதல்ல பல நுணுக்கங்கள கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபத்த குடுக்கும். சரி, இப்ப இந்த காயின பத்தி தெளிவா பார்க்கலாம். இந்த காயினோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3.50 தான். இதோட பழைய ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 180 வரைக்கும் போயிருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் 2022லிருந்து வாசிரெக்ஸ் ஆப்ல நமக்கு அவைலபிளா இருந்திருக்கு. இதோட ஹையஸ்ட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா, ரூ. 180 வரைக்கும் அந்த டைம்ல இருந்து ஏறி இறங்கி அந்த மாரி தான் இருந்திருக்கு. அப்ப இது ஒரு பாப்புலரான காயின். நல்ல இந்த மார்க்கெட் வேல்யூ இறக்குற ஒரு அற்புதமான காயின் தான். இந்த மாரி காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் விலை ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற பொருளாதார போராட்டங்கள், இந்த போர், இந்த மாரி விஷயங்கள்னால தான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. முக்கியமா இப்ப வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம், இந்த அமெரிக்கா, ஈரான் போர்னால தான் இப்ப எல்லா காயினோட விலையும் ரொம்ப ரொம்ப விலை குறைஞ்சிருக்கு. இந்த மாரி சமயத்துல, இந்த மாரி பாப்புலர் அதிகமா இருக்கிற சில காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த நம்மளால சம்பாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காயின் இப்போ வாங்குனா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்? எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப ரூ. 3.50ங்கிறனால ஒரு காயின் வாங்குனா ரூ. 3.50 தான் வருது. இதே நம்ம 10 காயின் வாங்குறோம் அப்படின்னா ரூ. 35 வருது. 100 காயின் வாங்குனா ரூ. 350 வருது. இதே நம்ம 1000 காயின் வாங்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3500 பார்த்தீங்கன்னா, இந்த காயினுக்கு நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. இப்போ ரூ. 3500 போட்டு இந்த காயின் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ப்ராஃபிட் நமக்கு இதில கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதோட பழைய ரேட்டு கிட்டத்தட்ட ரூ. 180 வரைக்கும் கூட போயிருக்கு. அதனால என்னைக்காவது ஒண்ணு திடீர்னு இது ரூ. 180 போகல அப்படின்னா, அட்லீஸ்ட் ரூ. 100 மேல போனாலும் கூட, நமக்கு இது மிகப்பெரிய லாபத்த குடுக்கும். உதாரணத்துக்கு இப்ப 1000 காயினு இதோட பழைய ரேட் என்ன? ரூ. 180 வரைக்கும் போனதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவ்வளோ வேண்டாம், ஒரு ரூ. 160 போடுவோம். அப்படி பார்த்து கால்குலேட் பண்ணாலும் கூட ரூ. 1,60,000 நமக்கு கிடைக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 3,500 கழிச்சுட்டு பார்க்கும்போது, இந்த காயின் மூலியமா மட்டுமே ரூ. 1,56,500 நமக்கு லாபமாவே கிடைக்குது. இப்ப இந்த காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லா காயினுமே என்னைக்கா இருந்தாலும் அதோட பழைய ரேட்டுக்கு நிச்சயமா திரும்பும். அதனால என்னைக்கு வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சோம்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு ஜாக்பாட் மாரி ஏதாவது மிராக்கிள் நடக்கும். இப்ப நான் சொன்னத பத்தி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும், இதே மாரி கிரிப்டோ கரன்சில எந்த காயின பத்தி சொல்லணும்னு நீங்க நினைச்சாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.